ஓகே. இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்டின்னா என்ன அப்டிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மார்க்கெட் அப்டிங்கிறது, அதுல வந்து ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், சென்செக்ஸ் இருக்குது, பிஎஸ்சில. அப்புறம் மிட் கேப் இருக்கு. இந்த மாரி நெறைய ஃபின் நிஃப்டி இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இதுல பர்ட்டிகுலரா நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா வீக்லில தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்டிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். பட் இதுவே வந்து மந்த்லியும் இருக்கு. மந்த்லி பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த இதுல வந்து இருக்கு. பட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லில இந்த 2 மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். இட் மே பி வந்து ஃபியூச்சர்ல வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 2மே வந்து டெய்லி எக்ஸ்பைரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த நிஃப்டி அப்டின்னா என்ன அப்டிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த நிஃப்டின்னா என்னன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நிஃப்டி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்டின்னு சொல்லி போட்டீங்கன்னா, இதுல 50 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இது வந்து பேசிக் தான். இட் மே பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். பட் நான் என்னோட கடமை நான் சொல்றது வந்து பேசிக்ஸ்லேருந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அப்போ இந்த ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் நிஃப்டி அப்படிங்கிறது மொமெண்டம் தருது. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா, அந்த நிஃப்டி இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கிற இந்த 50 கம்பெனிஸோட பை அண்ட் செல் இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்ரி ஸ்டாக் இந்த 50 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது நிஃப்டி இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 50 கம்பெனிக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா 9.08 அப்படிங்கிறது இருக்கு. ஏர்டெல் 6.22 இருக்கு. ஹெச்டிஎஃப்சி 6%, ஐசிஐசிஐ 5. இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் அது வந்து குடுக்கும். ஸோ அத வச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு நிஃப்டில வந்து மொமெண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அந்த நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸோட பை, செல் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இங்க மேலே ஏறுறதாகட்டும், கீழே இறங்குறதாகட்டும் நடக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் வாங்குறதோ, அல்லது புட் ஆப்ஷன் வாங்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ஸிங் அதாவது ஒரு யூகம், எதிர்பார்ப்புல வாங்குறோம். ஃபியூச்சர் எஃப்&ஓ அப்படின்னா என்ன? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டியிருப்பாங்க. அந்த கதை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது அப்படிங்கிற மாரி நடந்தது. இப்போ ரீசென்ட்டா நம்ம விஜய், சிஎம் விஜய் சார் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா, அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அ நம்ம கவர்மெண்ட் முன்ன இருந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல ஏர்போர்ட் வரணும். ஆல்ரெடி வந்து சென்னையில ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இருந்தாலும் அது வந்து இப்போ கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல 2 விதமான ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 விதமான பேனிக் அப்படிங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? பரந்தூர பொறுத்தவரைக்கும், ஒண்ணு ஏர்போர்ட் வரும், இல்ல வராம போகும். வந்துச்சுன்னா, அது யாருக்கு பெனிஃபிட்டு? வந்துச்சுன்னா, அது யாருக்கு அடி வாங்கும்? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இன்கேஸ் சப்போஸ் இன் ஃபியூச்சர்ல ஒரு 6 மந்த்தோ இல்ல 1 இயர்லோ வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னும்போது, அந்த இடத்துல இருக்கிற லேண்டோட ரேட் எல்லாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்ப இன்னைக்கு ஒரு சென்ட் வந்து ஒரு ரூ. 50,000 விக்குது அப்படின்னா, இப்ப நியூஸ் வந்துருச்சு. இன்னும் 1 ம். இயர்ல வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம்டா ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர். வரப்போகுது. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாரி ஒசூர்ல கூட வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இட் மேபி அது வரலாம், வராமயும் போகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து ஏர்போர்ட் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா, அந்த லேண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்?
இன்க்ரீஸ் ஆகும். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் அந்த இடத்துல ஏர்போர்ட் வரல அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல வந்து நான் வித்தின் இந்த 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த லேண்ட வந்து சேல் அக்ரீமெண்ட் போட்டு, அ அதாவது சேல் டெட் போட்டு, நான் வந்து வித்து குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டுப்பாங்க. அதுக்கு ரூ. 1,00,000 பே பண்ணி மார்ஜின் வச்சு இது பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அது 3 மாசத்துக்குள்ள அவன் வந்து வித்து அவன் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டான்னா, அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணி தப்பிச்சுருவான். சப்போஸ் அது வந்து 3 மாசத்துக்குள்ள அந்த ரேட்டுக்கு வந்து போகல அப்படின்னா என்ன ஆகும் அவனுக்கு? அந்த கான்ட்ராக்ட் போட்ட அக்ரீமெண்ட் வந்து முடிஞ்சு போகும். அவன் குடுத்திருந்த அந்த மார்ஜின் அப்படிங்கிறது அவ்வளோதான். அது வந்து கான்ட்ராக்ட் காரனுக்கு வராது. அது ஓனருக்கு அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். இதுல வந்து மேபி 25,000 வந்து போகலாம். போகாமலும் இருக்கலாம். இல்ல கீழ இறங்குச்சுன்னா 22,000 வரலாம். வராமயும் இருக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? இதுதான் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்னா, இப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம அந்த கான்ட்ராக்ட்ட வந்து குளோஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாரி வந்து 3 மாசம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 மாசம் கான்ட்ராக்ட் நம்ம எந்த கான்ட்ராக்ட் வாங்குறோமோ, அந்த கான்ட்ராக்ட் ஆனது மந்த்லி கடைசி வாரம் லாஸ்ட் வீக் அ டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும் நிஃப்டி. இதுவே சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகும். மந்த் எண்ட். இது வந்து மந்த்லி ஃபியூச்சர். இது மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும்போது, இதுல வீக்லியும் வந்து இருக்குது. நான் வீக்லிக்கு நான் நெக்ஸ்ட் வரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூச்சர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது, இந்த 3 மாசம் கான்ட்ராக்ட்க்குள்ள இப்ப நீங்க ஜூலை வாங்கியிருந்தாலும் சரி, ஆனா இது வந்து 3 மாசம் கான்ட்ராக்ட் தான் இருக்கும் எப்பவுமே. எப்படி நம்ம வந்து ஒரு இடம் நான் சேல் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவலா ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோமோ, 3 மாசத்துக்குள்ள. ஸோ, அதே மாதிரி இங்கேயும் ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ, அந்த 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் எவ்ரி மந்த் கடைசி வாரம் டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். ஓகேவா? அப்ப அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுறதுக்குள்ள நம்ம வாங்குன பிரைஸ்லேருந்து மேல இருந்தா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம். சப்போஸ் வாங்குன பிரைஸ் கீழ இருந்துச்சுன்னா லாஸ் ஆகும். இதுவே வந்து நீங்க செல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க செல் அடிச்ச பிரைஸ்ல இருந்து கீழ இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. மேல போச்சுன்னா லாஸ் ஆகும். ஸோ இத பத்தி நான் பார்க்குறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இது வந்து இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் 3 மந்த்ஸ் அப்புறமா இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுச்சுங்களா இந்த ஃபியூச்சரு? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்துச்சுன்னா பட் பட்டுன்னு கேளுங்க. நம்ம இன்னும் நெறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்க ப்ரோ. ஸோ இது வந்து கிளியர். நான் எவ்வளோ சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அவ்வளோ சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். சும்மா அ அ என்னது கச்சாம் புச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குற இது வந்து வேண்டாம். ஸோ இங்க வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஏது, நிஃப்டின்னா என்ன? இத வந்து பேசிக்கா நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்ப இது வந்து ஃபியூச்சர் ரைட்டா? இப்ப இந்த ஃபியூச்சர்னா என்ன? இப்ப இது வந்து ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ப்ரோ. ஓகேவா? இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு இடம். நான் வந்து இந்த லோ வந்து எடுத்துக்கிறேன். அதே மாரி ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஹை வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ நான் நிஃப்டிய வந்து வாங்க முடியாது. ஓகேவா? நான் நிஃப்டிய வந்து வாங்க முடியாது. ஆனா, ஃபியூச்சர வந்து வாங்கவும் முடியும். வாங்கி விக்கவும் முடியும். வித்துட்டு வாங்கவும் முடியும். ஓகே. மார்க்கெட்ல 2 விதமா வந்து புராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஒண்ணு வந்து மார்க்கெட் கீழ இருந்து மேல போகும்போது, நம்ம என்ன பண்ணலாம்? பை பண்ணிட்டு மேல போகும்போது
இந்த இடத்துல வந்து செல் பண்ணலாம். புரியுதுங்களா? இது வந்து மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போகும்போது பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேட் பையர். இதுவே வந்து செல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல மேல போயிருச்சு. இங்கிருந்து கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருந்து கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லி செல் அடிக்கிறோம். கரெக்ட்டா? இந்த இடத்துல செல் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இங்க வரும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், பை பண்ணிக்கிறேன். அப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஃபியூச்சர்ல கீழ இருந்து எக்ஸாம்பிள் 23,000ல இருந்து 24,000 வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பிரெடிக்ட் பண்றோம். அப்போ ஃபியூச்சர வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இன்னொன்னு 24,000ல இருந்து 23,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், செல் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணிக்கிறோம். அப்போ மார்க்கெட்ல வந்து ஏறுமுகத்திலயும் மார்க்கெட் மேல போனாலுமே ப்ராஃபிட் பண்ணலாம். கீழ வந்தாலுமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கேப்சர் பண்றோம். இது வந்து பை. அதே மாரி செல்லுலயும் அவ்வளோதான். இதுலயும் வந்து செல் பண்ணி நம்ம வந்து கீழ இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணோம்னா, இதுல வந்து 1000 பாயிண்ட்ஸ். அப்போ இதுலயும் ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் ஒரு லாட் கணக்கு தான். ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 65 குவான்டிட்டி. அப்போ 65 இன்டு நம்ம எவ்வளோ மார்ஜின் வந்து நமக்கு தேவைப்படும். இதுல ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு யூசுவலா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பிரீமியம் அப்படிங்கிறது இருக்காது. பிரீமியம் டிகே இருக்காது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ஏறுதோ அத்தனை பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டபிளா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இங்க இதுலயும் வந்து பிரீமியம் அப்படிங்கிறது இருக்குது. பிரீமியம் டிகே இருக்குது. ஆனா, அது கண்ணுக்கு தெரியாது. ஃபியூச்சர்லயும் வந்து பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதுல பிரீமியம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுலயும் பிரீமியம் இருக்கு. அத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அத நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபியூச்சர் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படும்? ஃபியூச்சர் வாங்கி விக்கணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்ராக்ஸிமேட்டா? 1.70. 1.70 நான் ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.50 போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்க வந்து பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 லேக்ஸ் இவ்வளோ வந்து இருக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோ இருந்தா தான், நீங்க வந்து பை பண்ணி, செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அல்லது செல் பண்ணிட்டு பை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆனா, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இல்ல. ஓகே. என்கிட்ட வந்து ரூ. 1,50,000 காசு இல்ல. நான் ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றதுக்கு. ஆனாலும் நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த மாசத்துக்குள்ள மார்க்கெட் மேல போகும். அல்லது இந்த மாசத்துக்குள்ள 24,000லேருந்து ரூ. 23,000 வரும். அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். புரியுதுங்களா? கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். நீங்க ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண முடியல. என்கிட்ட ரூ. 1,50,000 காசு இல்ல. என்கிட்ட வந்து ரூ. 15,000 தான் இருக்கு. 15K தான் இருக்கு. அப்படின்னா, நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? நீங்க மார்க்கெட்ல வந்து பை பண்ணி செல் பண்றதுக்கு உங்ககிட்ட மார்ஜின் தேவ. அமௌண்ட் அதிகமா இருக்கணும். ஆனா, என்கிட்ட ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ற அளவுக்கு அமௌண்ட் இல்ல. என்கிட்ட கம்மியா தான் இருக்குது. ரூ. 15,000 தான் இருக்குது. ரூ. 15,000 வச்சு, ஆனா மார்க்கெட் நான் வந்து மேல தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நானும் ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னும்போது, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இதுதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். புரியுதுங்களா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றதுக்கு காசு இல்லாதவங்களுக்கு, கம்மியா வச்சிருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா?
ஓகே சார். கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து போயிடலாம். இப்போ இந்த ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடந்திருக்குது? எத்தன டைப் ஆஃப் ட்ரேட் நடக்குது? கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. கமெண்ட் 2 செக்ஷன்ல டைப். கமெண்ட் பண்ணுங்க. 1 பை பண்ணி செல் பண்றது. 2 செல் பண்ணிட்டு பை பண்றது. புரியுதுங்களா? அப்போ இங்க நம்பர் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது பை பண்ணி செல் பண்றது 1, செல் பண்ணிட்டு பை பண்றது 1. இந்த மாரி வந்து 2 டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்குது. கரெக்ட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம போயிரலாம். ரைட்டா? ஷார்ட் அண்ட் லாங். கோபிகிருஷ்ணன். ஷார்ட் அண்ட் லாங். லாங்ன்னா என்ன? பை பண்ணிட்டு மேல போகும்போது செல் பண்றது. இது வந்து லாங் அப்படின்னுவாங்க. லாங் பொசிஷன் அப்படின்னுவாங்க. ஷார்ட் அப்படின்னா மேல செல் பண்ணிட்டு கீழ வரும்போது புக் பண்றது. இது வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எஃப் அண்ட் ஓக்குள்ள போயிடுவோமா? ஃபியூச்சர் இதுதான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் பண்றோமா? இல்ல ஆப்ஷன்ஸ் பண்றோமா? ஃபியூச்சர் ஆப்ஷன். பண்றோமா? ஆப்ஷன்ஸ் பண்றோமா? ஆப்ஷன் பண்ணிட்டு. ஆப்ஷன்ஸ் பண்றோம். அப்ப நமக்கு ஃபியூச்சர் பத்தி தேவையில்ல. கரெக்ட்டா? ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னா, அது நம்ம பண்ணுறதும் கிடையாது. நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடுவோம். ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, இதுல வந்து நம்பர் ஆஃப் ட்ரேடர், நம்பர் ஆஃப் ட்ரேட் எத்தனை பண்ண முடியும்? டைப் ஆஃப் ட்ரேட் எத்தனை பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இத வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்கு. எஸ்டர்டே குளோசிங் வந்து 23,900ல குளோஸ் ஆயிருக்காம். கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி நாள் சொல்றேன். இது வந்து நாளைக்கு. இங்க வந்து குளோசிங் வந்து எங்க குளோஸ் ஆயிருக்குது? 23,900ல குளோஸ் ஆயிருக்குது. க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இப்படி ஓகே. குளோஸ் ஆகும்போது, இதுல கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்ட்டா? இதுல வந்து கால் 23,900 கால் ஆப்ஷன். இது வந்து ஏடிஎம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே. இந்த ஏடிஎம்ல 2 டைப் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒண்ணு கால் ஆப்ஷன். இன்னொன்னு ஆப்ஷன். புட் ஆப்ஷன். கரெக்ட். ஓகேவா? புட் ஆப்ஷன் 2 இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எதனால கால் ஆப்ஷன் வாங்குவோம்? இல்ல எதனால நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்குவோம்? இப்ப எதனால நம்ம வந்து கால் ஆப்ஷன் வாங்குவோம்? இல்ல எதனால நம்ம புட் வாங்குவோம்? மேல போகும்னு நினைச்சாதான் பிரைஸ் காலு, மேல் இல்ல நோக்கி கீழ வரும்னு போச்சுன்னா நினைச்சாதான் கால் மேல போச்சுன்னா கால் கால் ஆப்ஷன். ஆப்ஷனும், கீழ கீழ போச்சு வரும் அப்படின்னா புட் புட் ஆப்ஷன். ஆப்ஷனும் வாங்கிக்கிறோம். கரெக்ட்டா? ஓகே சார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். நமக்கு 100% மார்க்கெட் வந்து மேல தான் போகுது. இல்ல 100% கீழ தான் போகுது அப்படிங்கிறத கணிக்க முடியுமா? முடியாதுங்க சார். முடியாது. ஓகேவா? கண்டிப்பா வந்து மேல போகுமோ அல்லது கீழ போகுமோ அப்படிங்கிறத யாராலுமே 100% பிரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கெஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஸோ அந்த கெஸ்ஸிங் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான். ஸ்ட்ராடலோட பிரீமியம் பேஸ் பண்ணி இருக்குது. இப்ப இந்த ஸ்ட்ராடலோட பிரீமியம் என்ன இருக்குது அப்படின்னா, ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட். ஸோ இந்த பிரீமியம் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்ட வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாரி மார்க்கெட்ட டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி டைவர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 50 ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ வச்சு தான்
என்ன பண்றாங்க வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கை வந்து செல்லோ பையோ பண்ணா மார்க்கெட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மொமெண்டம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே இந்த சார். இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற ஸ்டாக், ஏன்னா இதுல தான் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வெயிட்டேஜ் எந்த F&O இருக்கிற ஸ்டாக்ஸ் நிஃப்டில எது வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அதிகமா பையோ செல்லோ வந்து நடக்கும். நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வாங்குறோம், கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறோம். இப்போ இதுக்கு வந்து பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் இல்லையா? எஸ் சார். இந்த கால் ஆப்ஷனுக்கு ஒரு பிரீமியம் இருக்கும், புட் ஆப்ஷனுக்கு ஒரு பிரீமியம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிரீமியத்தை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் எங்க கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான். ஏற்கனவே நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டும் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதும் இதுல வந்து பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் போங்க, இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான். இன்வைட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் நான் சொல்லிடுறேன். நிஃப்டி இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். பட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரியா அல்லது வீக்லி எக்ஸ்பைரியா அப்படிங்கிறது. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரியா இருக்கும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் டேட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ ஸோ அந்த கான்ட்ராக்ட் டேட் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து இயரு, மந்த்து, டேட் இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். 2026-07-28 இது வந்து மந்த் எண்ட் கான்ட்ராக்டும் ப்ளஸ் கரண்ட் வீக் கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட். புரியுதுங்களா? அடுத்தது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து கொடுக்கணும். மார்க்கெட் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அந்த ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து நியர்பை ஏடிஎம். ஓகேவா? நான் இங்க வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நான் 23,900 வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம். 920 எனக்கு தேவையில்ல. ஷோ இன்ட்ராடே வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்காக ஸோ இதையும் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னா அதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஷோ R0, S0 இதுவும் வந்து தேவையில்ல. அடுத்து வந்து இதில் தான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஃபர்தரா நம்ம அதை பார்க்க முடியும். அது இல்லாம நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெவல் ஃபார்ம் ஆயிருக்குதுங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மேல ஒரு டேபிள் மாதிரி தெரியுதுங்களா? எஸ் சார். இந்த இடத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து தெரியும் பாருங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப்ல இருக்கும் பாருங்க. ஓகேவா? இதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ், எல்டிபி, அப்புறமா யார் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அதிகமா மேல இருக்கிறாங்களோ அதை வந்து கிரீன்ல வந்து காட்டும். அதாவது புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்துச்சுனாக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு சில டேட்டாஸ் தான், அவ்வளவுதான். ப்ரீவியஸ் க்ளோஸ், கரண்டா எல்டிபி எவ்வளவு இருக்குது, பிஇபி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு இருக்கு, புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு இருக்கு? 114.5. 114. ஓகேவா? அப்போ புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு இருக்கு? 139. 139 இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு பார்க்கணும்.
எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? சிந்தெடிக் 25 ஃபியூச்சரை பொறுத்த மைனஸ் வரைக்கும் 25 சிந்தெடிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபார்முலா வந்து இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா கால் மைனஸ் புட் ஸ்ட்ரைக் சிந்தெடிக் ஃபியூச்சர் இஸ் ஸ்ட்ரைக் ஈக்குவல் டு கால் மைனஸ் ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட் ஏடிஎம் புட். புரியுதுங்களா? ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கால் ஆப்ஷன் 114 ரூபாவும் புட் ஆப்ஷன் வந்து 139 வந்து இருக்குது. ஸோ அப்ப நமக்கு வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? மைனஸ் 25 மைனஸ் 25. ஓகேவா? அப்போ மைனஸ் 25 வருது. புரியுதுங்களா? மைனஸ் 25 அப்படின்னும் போது இதோட ஸ்ட்ரைக் பிரைஸோட மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஏடிஎம்மா 23,900 23,900. ஓகேவா? 23,900ல இருந்து 25 ருபீஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணினா எவ்வளவு வருது? 23,875 875. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது? 23,900 கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் வர்ற வேல்யூவை அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆட் பண்ணிக்கிறோம். இங்க பிளஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 23,925 வந்திருக்கும். பட் இங்க மைனஸ் 25ல வந்திருக்கு. அப்போ சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து 23,875 அப்படிங்கிறது தான் நமக்கு சிந்தெடிக் ஃபியூச்சரா வருது. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் அப்படிங்கிறது. எது வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல்ஸுக்கு நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக் தான் நம்ம வந்து ஏடிஎம்மா கன்சிடர் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல வந்து ஏடிஎம்மா அப்படிங்கிறது நம்ம எந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கலாம்? 23,900 23,900 அப்படிங்கிறது ஏடிஎம். ஓகேவா? இது கிளியரா புரிஞ்சுதுங்களா? சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகே சார் ஓகே ஓகேவா? இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இதுல வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம பார்க்க கூடாது. நம்ம ட்ரேட் பண்றது எதுல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆப்ஷன்ல ஆப்ஷன்ஸ்ல பண்றோமா இல்ல இண்டெக்ஸ் வாங்கி விக்கிறோமா? ஆப்ஷன் ஆப்ஷன் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இண்டெக்ஸ் வாங்க முடியுமா? வாங்க முடியாது முடியாது. அப்போ இண்டெக்ஸ் வந்து விற்க முடியுமா? முடியாது முடியாது. இப்ப இங்க வாங்குறதா இருந்தா ஒண்ணு வந்து ஃபியூச்சர் வாங்கி விற்க முடியும், இல்லாட்டி ஃபியூச்சரை செல் பண்ணி பை பண்ண முடியும். அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷனை வந்து செல் பண்ணவும் முடியும், பை பண்ணவும் முடியும். கால் ஆப்ஷனை அதே மாதிரி புட் ஆப்ஷனையும் வந்து பை பண்ணியும் செல் பண்ணியும் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அது செகண்ட். அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். ஒரு படத்துல ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா, வடிவேலு இது வந்து தேவையில்லாத ஆணி, இதுல எது நமக்கு தேவையான ஆணி, எது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது. நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ மார்க்கெட்ல ஒண்ணுமே தெரியாம இருந்தோம்னா நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலுமே அவன் வடிவேலு சொன்ன மாதிரி நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணா இதுல வந்து சக்சஸ் பண்ணலாம். எதுவுமே தெரியாம பண்றது அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கான ஒரு இதுவா போய் முடிச்சிடும். ஓகேவா? அப்போ நமக்கு இதுல வந்து 2 ஆணி இருக்கு. இதுல இந்த 2 ஆணில நமக்கு எந்த ஆணி தேவை? நமக்கு இதுல தேவையில்லாத ஆணியை வந்து நம்ம பிடுங்கி விட்டுறலாம். நமக்கு தேவையில்லாத ஆணி எது? நிப்டி இண்டெக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸ். ஓகேவா? அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ வாங்க. இப்போ இங்க கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல சிந்தெடிக் ஃபியூச்சர் இருக்குங்களா? ஆமாம் சார் இதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியரா? ஓகே ஓகே. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ள போலாம். ஓகேவா? இப்போ கிளியரா புரிஞ்சுதுங்களா? நம்ம ஏன் சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கு? 114 கால் ஆப்ஷன் வந்து 114. அடுத்து புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கு? 139 139. ரைட்டா? ஏடிஎம் வந்து 23,900. இப்போ இதெல்லாம் தேவையில்ல, இது எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல
ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் 1ம் S1 சப்போர்ட் 1 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பிரேக் ஈவன் பாயிண்ட்? ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு சொல்லிட்டு போயிடலாமே. இதை ஏன் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்? கரெக்ட்டுங்களா? இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒருத்தன் லாஸ் பண்ணாதான் இன்னொருத்தன் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தன் ப்ராஃபிட் பண்ணாதான் இன்னொருத்தன், அதாவது செல்லர்ஸ் வந்து லாஸ் பண்ணாதான் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். பையர்ஸ் லாஸ் பண்ணாதான் செல்லர்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாங்களா இல்ல செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்களா? மேக்ஸிமம் பையர் ஆர் செல்லர்? மேக்ஸிமம் செல்லர் தான் வரும். செல்லர். ஆக்சுவலி சொல்ல போனா செல்லர் தான் மேல வரணும், பையர் வந்து கீழே தான் வரணும். ஏன் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இது இருக்குங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து செல்லர் வரணும், ரெண்டாவது தான் பையர் வரணும். ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னன்னு தெரியுங்களா? அவங்க செல் பண்ணாதான் நம்ம பண்ணாதான் நம்ம பை பண்ணணும். சூப்பர் சூப்பர் ஆன்சர் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றது யாரு? செல்லர் தான். செல்லர். ஓகேவா? ஸோ இவங்கள மேக்ஸிமம் வந்து 90% செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. சாரி 90 கூட கிடையாது, 95. ஆல்மோஸ்ட் இப்போ 97 கிட்ட வந்துட்டானுங்க. ஓகேவா? 95% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றாங்க. ரிமைனிங் ஒரு 5%, ஓகேவா, 5% தான் லாஸ் பண்றாங்க. யாரு? பையர். செல்லர். ஓகேவா? செல்லர் வந்து 95% வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்றாங்க. பட் ரிமைனிங் வந்து ஒரு 5% அவங்க வந்து லாஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது பையர் வாங்க. ஸோ இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 95% வந்து லாஸ் தான் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 5% ஆஃப் பையர்ஸ் மட்டும்தான். இது வந்து குறைஞ்சிச்சு தான், ஜஸ்ட் ஒரு தோராயமா எடுத்துக்கலாம். ஓகேவா? சொல்றதுல என்ன இருக்கு? ஸோ இப்போ 5% பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க, சாரி லாஸ் பண்றாங்க. இவங்க வந்து 5% வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லருக்கும் பையருக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்னது? டைம் டிகே. டைம் டிகே. டைம் டிகே. டைம் டிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீமியம் கரையுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் வந்து கரையிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இது வந்து சூடான காஃபி சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. இங்க எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் இது வந்து பாத்தீங்கன்னா 0 ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். மேக்ஸிமம் 0 ஆகி போகும். ஸோ அன்டில் அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ தான் நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு. ஓகேவா? இதுல வந்து ஓடிஎம்ல மேக்ஸிமம் டைம் வேல்யூ இருக்கும், ஏடிஎம்ல மேக்ஸிமம் டைம் வேல்யூ இருக்கும், ஐடிஎம்ல வந்து டைம் வேல்யூ பிளஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் அது வரும். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா ஒரு வீடியோவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்தி மணில. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் போட்டிருக்கிறேன் ப்ரீவியஸ் செஷன்ல, போன வாரம் கிளாஸ்ல. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பிரீமியம்
டிகே அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து செல்லர்ஸுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு சாதகமா மார்க்கெட் இருக்குது. பிரீமியம் டிகே ஆகுறது செல்லர்ஸுக்கு தான். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது யாருக்கு அகைன்ஸ்டா இருக்கு? பிரீமியம் டிகே பையர் பையருக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜும் பையர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாவும் வந்து இருக்குது. இது மட்டுமா காரணம் அப்படின்னா அது கிடையாது. இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. டிசிப்ளின் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன டிசிப்ளின்னா அப்படின்னா ஸ்டாப் லாஸை கரெக்டா மெயின்டைன் பண்றது, ரிஸ்க் ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதா அப்படின்னா அது கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்லர் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஒரு 10,00,000 வச்சிருக்கிறான் அப்படின்னா மிஞ்சி போனா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரெண்டுத்தையும் வந்து ஷார்ட் பண்ணுவான். அதாவது எட்ஜிங் போட்டு வச்சுப்பான், ரைட் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, ஷார்ட் பண்றது, செல் அடிச்சு வைக்கிறது. ஓகே, அவன் வந்து நேக்கட் கால் அல்லது நேக்கட் புட்டு இதை வந்து செல் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு எட்ஜிங்கோட தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மந்த்லி எடுக்கிறது மேக்சிமம் வந்து ஒரு 10 to 12% மேக்சிமம் மந்த்லி. ஒரு 10,00,000 வச்சு செல்லிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா மந்த்லி அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 to 12% அவ்வளவுதான். புரியுதுங்களா ப்ரோ? 10 லட்சத்துக்கு மந்த்லி அவனோட எக்ஸ்பெக்டேஷன் 10 to 12% ஆஸ் ஏ ஆப்ஷன் செல்லர். பட் பையரா அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு வந்தாலும் அது பத்துறதில்ல. பட் இதுல வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னன்னா செல்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,00,000 வச்சு மார்ஜின் வச்சு அவன் செல் பண்றான் அப்படின்னா கால் அண்ட் புட் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் 5 லாட் கால் ஆப்ஷன்ல 5 லாட்டும் புட் ஆப்ஷன்ல 5 லாட்டும் தான் செல் பண்ணுவான். பட் பையர் வந்து அதே 5 லாட் தான் வாங்குறானா இல்ல அதே 10 லாட் தான் வாங்குறானா அப்படின்னா கொஸ்டின் மார்க். 10 லட்சத்துக்கும் கொஸ்டின் எடுக்குது. கரெக்டா? 10 லட்சத்துக்கும் பொசிஷன் வந்து எடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின். அந்த மாதிரி வந்து பொசிஷன் எடுக்க கூடாது. எப்பவுமே கேபிட்டல்ல 20%க்கு மேல வந்து ரிஸ்க் எடுக்க கூடாது. 1 லேக் வச்சு பண்றீங்க அப்படின்னா ஆஸ் ஏ ஆப்ஷன் பையரா நீங்க வந்து 20,000 மேல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து குறைச்சிக்கணும், டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மினிமம் வந்து 1:3 வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா வைப்பீங்க, ஆனா டார்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கம்மியா வைப்பீங்க. அப்ப அது வந்து எப்படி மந்த் ஆன் எண்ட் வந்து அது ப்ராஃபிட்டபிளா வந்து இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. பட் 10-20 பாயிண்ட்லேயே ஸ்டாப் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறீங்க. பட் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மந்த் எண்ட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்குமா இல்ல லாஸ் நிக்குமா? லாஸ்ட் லாஸ் தான் நிக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ரிஸ்க் தான் அதிகமா இருக்கே தவிர ரிவார்டு கம்மியா இருக்கு. ஸோ அப்போ ஒன்னு ரிஸ்க்கை வந்து கம்மியா வைக்கணும், ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாதான் இதுல வந்து ப்ராஃபிட்டபிளா நம்ம வந்து வர முடியும். ஓகேவா? ஒன்னு பயத்தை வந்து விட்டு வலிக்கணும். பயந்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பயந்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இந்த இடத்துல யாருக்கு பயம் வரும் அப்படின்னா மொத்த கேபிட்டலும் டெப்ளாய் பண்ணி இருக்கிறவனுக்கு பயம் வரும். பட் அதுவே 1 லாட் 2 லாட் வச்சு பண்றவனுக்கு அவனுக்கு பயம் இருக்காது. சப்போஸ் அவனுக்கு அகைன்ஸ்டா போச்சுன்னா கூட அவன் ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துருவான், ஃபோன் பண்ண மாட்டான். டார்கெட் வந்தாலுமே அது டார்கெட் வரைக்கும் வச்சு அவனுக்கு போதுன்ற இடத்துல வந்து வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிஸ்கை கம்மி பண்ணிக்கோங்க, ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஒண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்கு செல்லருக்கு தான் வந்து இந்த இடத்துல 95% இருக்கு. ஓகே, ஆனா செல்லருக்கு வந்து பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து லாஸ் பண்றதுக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது 2 பேத்துக்குள்ள ஷேர் ஆகுது. அது யார் யாருக்குள்ள அப்படின்னா செல்லர் அண்ட் பையர். அப்போ செல்லர் வந்து 95% ஆஃப் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா அந்த 95% லாஸர் யார் இருப்பாங்க? லூசர் ஆப்ஷன் பையரா தான் இருப்பாங்க. அப்ப இவங்களோட லாஸ் தான் இவங்களுக்கு போகுது. பையரோட 95% ஆஃப் லாஸ் செல்லருக்கு வந்து 95% ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஷேர் ஆகுது. புரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? கிளியரா புரியுதுங்களா? அடுத்தது செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
5% யாரோ ஒரு சிலர் லாஸ் பண்ணுவாங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு. ஸோ அவங்களோட லாஸ் வந்து யாருக்கு ப்ராஃபிட்டா போகும்? பையர். பையர். 5% ஆஃப் பையர். புரியுதுங்களா? அப்ப இங்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தன் லாஸ் அப்படிங்கிறது தான் இன்னொருத்தனுக்கு ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது கன்வே ஆகுது அப்படிங்கிறது கிளியரா புரியுதுங்களா? ஓகே சார். கிளியரா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஸோ இது கிளியரா புரிஞ்சுங்களா? டிசிப்ளின் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுல சக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் S1 இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்டா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி பிரேக் ஈவன் பாயிண்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு, புட் ஆப்ஷன் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இதுல வந்து ஒரு பை செல்லர் இருப்பாங்க, கரெக்டா? செல்லர் அண்ட் பையர் பை. இந்த மாதிரி வந்து 2 பேர் இருப்பாங்க. இதுல வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இதுல 2 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் நம்ம வந்து புட்டை வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? பை பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? பை பண்ணிக்கிறேன். எவ்வளவுக்கு? 114 ரூபா கொடுத்து பை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆனா இங்க வந்து நம்ம பை பண்ணணும்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கணும். அது யாரு? கால் கால் செல்லு. செல்லர். அவனும் என்ன பண்ணிருப்பான்? 114 ரூபாய்க்கு செல் பண்ணி 114 ரூபாய்க்கு செல் அடிச்சிருப்பான். இவன் வந்து 114 ரூபா கொடுத்து பை பண்ணிருப்பான். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தனுக்கு ப்ராஃபிட்டா வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ ஒருத்தரோட லாஸ் வந்து இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டா வந்து போகணும் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸா வரும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் அண்ட் செல்லர் வந்து என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து வித்திருக்கிறாங்க? 114 ரூபாய்க்கு. 114 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. அப்போ 23,900 ஏடிஎம் கால் ஆப்ஷன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறோம்? 114. 114க்கு வாங்கியிருக்கிறோம். செல்லர் எவ்வளவுக்கு வித்திருக்கிறாங்க? 114. 114க்கு வித்திருக்கிறாங்க. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 23,900 பிளஸ் 114 எவ்வளவு வருது? 24,014. 24,014 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸா வரணும். புரியுதுங்களா? ஏன் ரெசிஸ்டன்ஸா இது வந்து ஏன் ரெசிஸ்டன்ஸா வரணும்? அதே மாதிரி இதை வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பையர் நினைச்ச மாதிரி மேல போகுதுன்னு எடுத்துக்கோங்க. மார்க்கெட்ல மேல போகுது அப்படின்னா நமக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி எந்த லெவலுக்கு மேல போயிட்டு க்ளோஸ் ஆனா மட்டும் ப்ராஃபிட் வரும்? 23,900 நம்ம வாங்கினது 114 ரூபா டைம் வேல்யூ. அப்ப இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 24,014 அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து இதுக்கு மேல போனா மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த லெவல் அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்டா இருக்கும். இது ஏன் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா, இப்ப இதுக்கு மேல போச்சுன்னா பையருக்கு வந்து ப்ராஃபிட், அப்ப இதுக்கு மேல போச்சுன்னா செல்லருக்கு என்ன ஆகும்? லாஸ் ஆயிடும். செல்லருக்கு வந்து லாஸ் வரும், பையருக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பையர் ப்ராஃபிட் பண்ணா கண்டிப்பா செல்லர் அப்படிங்கிறவன் லாஸ் பண்ணி தானே ஆகணும். இதுதானே கான்செப்ட். எஸ் சார். அப்போ ஒருத்தன் லாஸ் பண்ணாதான் இன்னொருத்தனுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஷேர் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்தர் லாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கு மார்க்கெட். ஏன்னா சென்செக்ஸ் இது எந்த புரோக்கரேஜும் அவனோட காசை கை காசை போட்டு கொடுக்க மாட்டான். என்னப்பா நீ வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டான். ஒருத்தங்கிட்ட இருக்கிற லாஸ் தான் இன்னொருத்தனுக்கு ப்ராஃபிட்டா போகுது. ஒண்ணு
செல்லர் லாஸ் பண்ணணும், இல்லைன்னா பையர் வந்து லாஸ் பண்ணணும். இப்போ மேல போச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 24,100ல வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. 24,100ல க்ளோசிங் வைக்கிறோம். மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 24,100ல வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது பையர் எவ்வளோ ப்ராஃபிட்ல இருப்பான் அண்ட் செல்லர் வந்து எவ்வளோ லாஸ்ல இருப்பாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து செல் பண்ணது 114 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்கிறான் பையர். சாரி, செல்லர் வந்து செல் பண்ணியிருக்கிறான். பையர் வந்து 114 ரூபா கொடுத்து பை பண்ணிக்கிறான். ஸோ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 24,100ல க்ளோஸ் ஆகுது. அப்படி க்ளோஸ் ஆகும்போது பையர் எவ்வளோ ப்ராஃபிட்ல இருப்பான் அண்ட் செல்லர் வந்து எவ்வளோ லாஸ்ல இருப்பான். கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீடியோ வந்து நாய்ஸ் இல்லாம கிளியரா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ 86 rupees அப்படிங்கிறது யார் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க? 86 இன்ட்டு ஒரு லாட், எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 65 குவான்டிட்டி, 86 இன்ட்டு 65 குவான்டிட்டி 5,590. ஸோ இவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்க? ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 86 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாட் வந்து 65 குவான்டிட்டி. அப்போ 5,590 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி செல்லர் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பாங்க? 86 தான். அதே 590 தான். ஓகேவா? அதாவது 86 பாயிண்ட் தான். புரியுதுங்களா? அப்போ பையர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறானோ ஸோ அவ்வளோதான் செல்லரும் வந்து லாஸ் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ இவனோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரோட லாஸா இருக்கு? செல்லரோட லாஸ். செல்லரோட லாஸா வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா R1 24,014 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ இந்த இடத்துல 24,100ல வந்து க்ளோஸ் ஆனதுனால பையருக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருச்சு, செல்லருக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்கேஸ் இதுவே மார்க்கெட் வந்து 24,014ல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேல 100ல போயிட்டு க்ளோஸ் ஆனதுனால நம்ம இவ்வளவு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, ரைட். இப்போ இதுவே வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி க்ளோசிங் 24,014ல க்ளோஸ் ஆகுது. 24,014ல க்ளோஸ் ஆகும்போது எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து பையருக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கும், செல்லருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ல இருக்கும். செல் பண்ணது 114 ரூபா, எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 24,014ல வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம பிரீமியம் வந்து பை பண்ணது எவ்வளவு பை பண்ணியிருக்கிறோம்? 114 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ அப்போ க்ளோசிங் 24,014 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆகுது எக்ஸாக்டா. அப்போ க்ளோஸ் ஆகும்போது பையர் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அல்லது செல்லர் வந்து எவ்வளவு லாஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா 114 பாயிண்ட் மேல போயிட்டு க்ளோஸ் ஆகுது. நோ ப்ராஃபிட் நோ கெயின், நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா
இப்போ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி எங்க க்ளோஸ் ஆகுது? 24,014. 24,014ல க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம வாங்குன ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னது? 23,900. 900. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 114. 114. அப்போ நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கணுமோ அதே விலையில தானே இருக்கும் பிரீமியம், இன்ட்ரின்சிக் வேல்யூ. Yes, sir. இதுதான் 900க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ 114 நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கணுமோ அதே விலையில தான் க்ளோசிங் வச்சிருக்கிறோம். R1ல 100 பாயிண்ட் மேல போய் க்ளோஸ் ஆனாலுமே நமக்கு மிஞ்சிறது R1 பிரேக் பண்ண மட்டும்தான் ப்ராஃபிட். R1 பிரேக் பண்ணலனா நம்ம காஸ்ட் டு காஸ்ட் தான். அது அதாவது 24,014ல க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிளா வரணும்னா இந்த R1க்கு மேல போகணும். R1ல க்ளோஸ் ஆச்சுன்னா நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட். காஸ்ட் டு காஸ்ட் அப்படின்னா No loss, no gain. நோ கெயின். நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னா அப்போ செல்லருக்கும் என்னது? No loss, no gain. நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது. R1 இந்த லெவல் மேல போச்சுன்னா பையர் ப்ராஃபிட் பண்ணுவான், செல்லர் லாஸ் பண்ணுவான். இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லரு பையர் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின், காஸ்ட் டு காஸ்ட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி மீதி ஆகுறது ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும்தான். அவங்க என்ன மார்ஜின் வந்து செல் பண்ணாங்களோ அல்லது எவ்வளோ செல் பை பண்ணாங்களோ அந்த மார்ஜின் மட்டும்தான் நிற்கும். அடுத்தது இதுவே வந்து க்ளோசிங். ஓகேவா? க்ளோசிங் வந்து 23,900லேயே வந்து க்ளோஸ் ஆகுறோம்னு எடுத்துக்கோங்க. 23,900ல க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ல இருப்பான், அது ஆப்ஷன் செல்லர் வந்து எவ்வளோ லாஸ்ல இருப்பாங்க. ஆப்ஷன் பையர் வந்து 114 ரூபா லாஸ்ல இருக்கும். 114 ரூபா லாஸ்ல லாஸ்ல இருப்பாங்க. யாரு? ஆப்ஷன் ஆப்ஷன் பையர். பையர் ஆமா. ஏன்னா 23,900ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஏடிஎம் அப்படிங்கிறது 0 ஆயிடும். ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் ரெண்டுமே வந்து 0 ஆயிடும். அப்ப இங்க வந்து க்ளோசிங் வந்து 23,900னா நம்ம வாங்கி இருக்கிறது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்? 23,900. 23,900. எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 23,900ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். எத்தனை பாயிண்ட் லாஸ் ஆகும்? 114 பாயிண்ட். 114 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? இது நமக்கு லாஸ் 0 ஆகி போகும். கரெக்டா? எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து 0. க்ளோசிங் 23,900ல க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து 0.05 ஆயிடும். புரியுதுங்களா? ஏடிஎம் கால் வந்து 0 ஆயிட்டு போகும். இப்போ நமக்கு 0 அப்படின்னா அப்ப இந்த இடத்துல 114 ரூபா கொடுத்து செல் அடிச்சிருப்பான்ல, அவனுக்கு ப்ராஃபிட் ஆயிடும். அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்கும்? 114. 114 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் ஃபார் பையர் அண்ட் செல்லர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்க க்ளோஸ் ஆச்சு, ஏடிஎம்லயே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா யார் லாஸ் பண்ணுவா? பையர் வந்து லாஸ் பண்ணுவா. அப்ப இவன் லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து யாருக்கு ப்ராஃபிட்டா போகும்? செல்லருக்கு வந்து போயிடும். இப்ப இதுவே வந்து இங்க இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா பையர் வந்து ப்ராஃபிட் பண்ணுவான், செல்லர் வந்து லாஸ் பண்ணுவான். இப்போ இங்க கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம இங்க இருக்கும்போது தான் நம்ம 114 ரூபா கொடுத்து வாங்கணும். பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 23,900ல வந்து க்ளோஸ் ஆச்சுனாலுமே நமக்கு வந்து அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது 0 ஆகி போகும். அந்த 0 ஆகிறது தான் ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது. அந்த ப்ரீமியம் டிகே ஆகிறது எல்லாமே யாருக்கு ப்ராஃபிட்டா போகும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செல்லர் ஒரு பையர் இவங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அல்லது சப்போர்ட் 1 இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தன் லாஸ் பண்ணணும் அல்லது ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும். இதுல பையரா செல்லரா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி
மூவ் பண்ணிப்பாங்க செல்லர்ஸ். ஓகேவா? இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அடுத்தது வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்துருவோம். இப்போ புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். புட் ஆப்ஷனோட பிரீமியம் எவ்வளோ இருக்கு? புட் ஆப்ஷனோட பிரீமியம் எவ்வளோ இருக்கு? 130. 139. ஓகேவா? 139. 9. இது வந்து பை பண்றவன் 19. 139 ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறான். ஓகேவா? என்ன ஆப்ஷனு? புட் ஆப்ஷன். ஓகேவா? Option. இப்போ இந்த புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் கால் ஆப்ஷன் வாங்குறது நம்ம மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வாங்குறோம். இப்போ புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வாங்குவோமா? கீழே போகும். கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? புட் ஆப்ஷனை வந்து வாங்குறோம். 23,900 புட் ஆப்ஷன் எவ்வளவுக்கு வந்து நம்ம செல் பண்றோம்? வாங்குறோம் 139. 139 வந்து வாங்குறோம். ஓகேவா? அப்ப அது மைனஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடைக்கும். அப்ப சப்போர்ட் லெவல். What level? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். Break இது even. வந்து சப்போர்ட் கிடையாது. புரியுதுங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ 23,900 புட் ஆப்ஷன் எவ்வளவுக்கு வந்து நம்ம வாங்குறோம்? 119 ரூபா. மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 139 ரூபா கொடுத்து வாங்கணும்னா அப்ப இங்க இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 139 23,760 அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டா வந்திருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் ஈவன் பாயிண்டா இருக்கு. அப்போ புட் பையருக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா இந்த லெவலை வந்து உடச்சு கீழே போகணும். அப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு கீழே உடச்சு கீழே போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி புட்டை வந்து செல் அடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்? லாஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இங்க S1ல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் 23,900ல க்ளோஸ் ஆச்சுன்னா புட் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும், புட் பையருக்கு வந்து ஜீரோ ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகம். மேக்ஸிமம் ஏடிஎம் அப்படிங்கிறது ஜீரோ தான் ஆகும். புரியுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் 23,900ல எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் ப்ரோ, இது பிரேக் ஈவன் அந்த லெவல் தானே? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இல்ல பிரேக் இன் லெவலா? பிரேக் ஈவன். அது Okay. ஆக்சுவலி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலி அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கறது. ஓகேவா? இப்போ 139 இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ப்ராஃபிட்டா போகும்? செல்லருக்கு வந்து ப்ராஃபிட்டா போகும், பையருக்கு வந்து 139 ருபீஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த Loss. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லாஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தான் ப்ராஃபிட்டா வந்து போகுது. மார்க்கெட் க்ளோசிங் வந்து 23,900ல க்ளோஸ் ஆச்சுன்னா, இப்போ இதுவே வந்து 23,760ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்து இருக்கும். அதுவே கீழே வரும்போது 23,700ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து புட் பையருக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும், புட் செல்லருக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும் வந்து இருக்கும். புரியுதுங்களா? Okay. கிளியரா புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம இதுல தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணுமே தவிர இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே வந்து இல்லை. நம்ம அதை பார்க்கணுன்ற எந்த இதுவும் வந்து இருக்காது. ஸோ நம்ம ட்ரேட் பண்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரை மட்டும் பார்த்தா போதும். இப்போ இதுல வந்து பாருங்க, $23,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேவா? சப்போர்ட் 1 இங்க இருக்குதுங்களா? இந்த S2 பத்தி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்றேன். ஏன்னா அதோட இது செஷன் வந்து பார்ட் 2ல தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 139 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த S1 வந்து இருக்குது. இங்க வந்து பாருங்க, எக்ஸாக்டா வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் S1ல வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது மறுநாள்.
கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த S1ல வந்து ரிஜெக்ஷன் வைக்கிறானா, இங்க ரிஜெக்ஷன் வச்சுட்டு அடுத்தது எங்க போய் சப்போர்ட் எடுக்கிறான்? பேர் வரல. S2ல வந்து சப்போர்ட் எடுக்கிறான். S2ல சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து S1 வந்து பிரேக் பண்றானா இந்த இடத்துல? எஸ் சார். பிரேக் பண்ணிட்டு மேல போகுதுங்களா? மேல போயிட்டு வந்து எங்க சப்போர்ட் எடுக்கிறான்? S1. S1ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்போ பைல இருக்கு. பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் லெவல்லையோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்ததுன்னா பை ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 1ல வந்து ரிஜெக்ஷன் வச்சுது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனையும், சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்ததுன்னா கால் ஆப்ஷனும் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த S1ல ரிஜெக்ஷன் வச்சுது அப்படின்னா இங்கிருந்து கீழே வரும், S2 வரைக்கும் வரும். S2 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்க்கணும். அடுத்த லெவல்ல வந்து இப்போ S2ல சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்க்கணும். இது வந்து டார்கெட் ஒரு ரேஞ்சை வந்து எடுத்துக்கணும். S1 to S2 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு, S1ல இருந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு, சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து R1 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு, அதுக்கப்புறமா R1ல இருந்து R2 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். கேப் டவுன் மார்க்கெட்ல நமக்கு இந்த இடத்துல வந்து S2 வந்து உடச்சிருக்கிறானா அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை கேப் டவுன் இடையில ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆயிட்டு S1 வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் கீழே வந்து S2ல சப்போர்ட் எடுத்து மேலே S1 வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் ஒரு லெவலையும் வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பா டிராவல் ஆக தான் செய்யும் அது மார்க்கெட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இது கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இதுதான் இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க எங்க பேனிக் ஆகுவாங்க, செல்லர்ஸ் வந்து எந்த இடத்துல பேனிக் ஆகுவாங்க, ஸோ எப்போ அவங்களோட பொசிஷனை வந்து கவர் பண்ணுவாங்க, லாஸை வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து ஆஸ் எ பையராக வந்து நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து இவ்வளோதான் இன்னையோட செஷனு. மறுபடியும் நாளைக்கு இந்த செஷன் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி அதில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும், நம்ம எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதும் அதில் வந்து இந்த S2 அண்ட் R2 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதும் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னையோட செஷன் ஜூலை 4th வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் கிளாஸ் இன்னைக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு டவுட் செஷனில் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் நம்ம அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நம்ம எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சரிங்க. ஓகே டவுட் இல்லை. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.